அண்மை செய்தி. அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீது பிப்ரவரி 12இல் தீர்ப்பு வெளியாகும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கின்றனர். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக வழக்கில் பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீது பிப்ரவரி 12இல் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். தற்பொழுது அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் பிப்ரவரி 12ஆம் தேதி தீர்ப்பு வெளியாகும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. வேறு என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமான மனுக்களை விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் நீதிபதிகள் ஆ. சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது, புதிய தலைமை தேர்வு செய்தது உள்ளிட்ட உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் உரிமையல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே அந்த அதிகாரங்கள் உள்ளதாக அவர் தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்துள்ள எவருமே தாங்கள் தான் கட்சி என்று கூறவில்லை என்றும் இவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், கட்சியில் எந்த ஒரு பிளவும் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்த ஆதரவு அப்படியே நீடிப்பதாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை எனவும் அவர் தரப்பு வாதங்களானது வைக்கப்பட்டது. பொதுக்குழு உறுப்பினர்களும் 65 சட்டமன்ற உறுப்பினர்களில் 61 உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளதாகவும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தலையிட்டு இந்த சின்னத்தை முடக்கினால் அது கட்சிக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. கட்சி தனக்கு சொந்தமானது என யாரும் உரிமை கூறாத நிலையில் உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அனைத்து தரப்பினரின் விளக்கத்தையும் கேட்கும் வகையில் அனைவருக்கும் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை பதிவு செய்து கொண்டு மட்டுமே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக அளித்த மனு மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியுமா என்று கேள்வியை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் தரப்பு வழக்கறிஞர் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையல் வழக்குகளின் உத்தரவுக்கு தேர்தல் ஆணையம் கட்டுப்படும் என்றும் தற்போது இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் இன்னும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ரவீந்திரநாத், புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வம் கட்சியின் பெயர் கொடி பயன்படுத்த தடை விதித்திருந்தாலும் கூட தற்போது நிலைமை மாறியுள்ளதாகவும் பெரும்பாலான உறுப்பினர்கள் பன்னீர்செல்வம் பக்கம் உள்ளதாகவும் அதனால் இது சம்பந்தமாக விசாரணை செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் அவர் தரப்பில் வாதங்களும் வைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரிய மனுக்கள் மீதான உத்தரவை வருகிற பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதிகள் அதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.